शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् முதல் அத்தியாயம் 4ஆம் பாதம் 6வது சூத்திரம். த்ரயாணாமேவ சைவம் உபன்யாசः பிரஷ்னஷ்ட. இது எதுக்கா வந்ததுங்கிறத சொல்றேன். இது சமன்வயாத்தியாயம் இல்லையா? அப்படின்னா வேதாந்தத்துல ஜகத்காரணமாக பிரம்மத்தை தான் சொல்லியிருக்கு, வேற எதையும் சொல்லலை அப்படின்னு தீர்மானம் பண்ண வந்தது. ஈக்ஷதேர்னா சப்தம்ங்கிற அந்த அதிகரணத்துல வேதாந்தத்துல அந்த சாங்கியன் சொல்லக்கூடிய பிரதானத்துக்கு இடமே கிடையாது, எங்கேயுமே அதை பத்தி சொல்லலேன்னு அந்த அதிகரணத்துல சொன்னார். எங்கேயுமே சொல்லலேன்னு எப்படி நீங்க சொல்றது? சில இடத்துல அதை பிரதானத்தை பத்தி சொல்லியிருக்கா மாதிரி தெரியுறதேன்னு அதுக்கு மேல கேள்வி. எங்க தெரிகிறது? எந்த உபநிஷத்துல பிரதானம்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாருன்னா, கட்டோபனிஷத்துல மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹா அப்படின்னு வருது. இங்க மகத்துன்னு ஒண்ணு, அவ்யக்தம்னு ஒண்ணு, புருஷன்னு ஒண்ணு வருது இல்லையா? இந்த சப்தங்கள்லாம் சாங்கிய சாஸ்திரத்துல வரக்கூடிய சப்தமா இருக்கு. அங்கதான் மகத்து, அவ்யக்தம், அவ்யக்தம்னு பிரதானத்துக்கு பேரு, அப்புறம் புருஷா, இப்படி இந்த சப்தம் அவ நிறைய யூஸ் பண்றா. அப்படி இருக்கும்போது அதே சப்தங்கள் இங்க இருக்கிறதாக தெரியறதுனால அர்த்தமும் அதே அர்த்தமாக இருக்கலாம். அதனால இங்க அவ்யக்தங்கிற சப்தம் பிரதானத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த சப்தம் பிரதானத்தை சொன்னாலும் ஜகத்காரணம்னு சொல்லலையே. இங்க நான் சொல்ல வந்தது சர்வ ஜகத்துக்கும் காரணம் பிரம்மந்தான் அப்படின்னு சொல்ல வந்தது, பிரதானம் இல்லை, அவ்வளவுதான் சொல்லணும். அப்ப பிரதானம்ங்கிறது அவ்யக்தங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டு இருந்தாலும் அதை ஜகத்காரணமாக சொல்லலையேன்னு கேட்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, யாரு சூத்திரக்காரர் சொல்லுவார், இல்லை இந்த இடத்துல அவ்யக்த சப்தம் பிரதானத்தை சொல்லும்படியாக ஒத்துண்டால் அப்ப ஜெகத்காரணத்துவமும் சொன்னதாக ஆயிடும். இவ்வளவு தூரம் கொண்டு போறாத. எப்படின்னு கேட்டா, இங்க பரம் பரம்னு சொல்லிட்டே வர, கீழேந்து ஆரம்பிச்சு இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியஸ்ட பரம் மனஹா மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரஹா மகதः பரம் அவ்யக்தம். இந்த பரத்துவம்ங்கிறது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, காரணத்துவம்னு வச்சுக்கணும்னு சாங்கிய சாஸ்திரத்துடைய வியாக்கியானம். அப்பய தீட்சிதர் சாங்கிய சூத்திரங்கள்லாம் எடுத்து, கபில சூத்திரம்னு இருக்கோ இல்லையோ, அந்த சூத்திரங்கள் எல்லாம் காமிச்சு இங்க பரத்துவங்கிறத காரணத்துவ ரூபமாக சொல்லணும் அப்படியே அவ வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு வேற எடுத்து காமிச்சிருக்கார். அப்ப பாருங்க, மகத்தத்துவத்துக்கும் காரணமாக இருக்கு இந்த அவ்யக்தம். மகத்தத்துவமே முதல்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய சகலத்துக்கும் காரணமா தான் இருக்கு. அதையும் காட்டிலும் பரம்னா அதுக்கும் காரணமாக இருக்குன்னு சொன்னதாக ஆயிடுத்து இல்லையா? அப்படி சொல்லும் போது இந்த அவ்யக்தத்தை ஜகத்துக்கு காரணமாகவே இந்த ஸ்ருதி தெரிவிக்கிறது. அப்ப நீங்க பிரம்மந்தான் ஜெகத்காரணம்னு சொன்னதாக சொல்லத்தை ஏத்துக்க முடியாதுன்னு ஆக்ஷேபம் வருது. இதை நிராகரணம் பண்றதுக்காக இந்த அதிகரணம் ஆனுமானிகம் அப்பியகேஷாம் அப்படின்னு இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இடமே இல்லை. இந்த அவ்யக்த சப்தம்ங்கிறது சரீரத்தை சொல்றது, பிரதானத்தை இல்லை. அப்ப பரத்துவம் சரீரத்தை காரணம்னு சொல்லலாமா? காரணம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு எப்படி பரத்துவம் சொல்ல முடியுமோ அது போல வியாக்கியானம் பண்ணிக்க வேண்டியது. இங்க சொல்ல வந்தது அவ்யக்த சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஸ்தூல சரீரம்னு சொன்ன, இந்த ஸ்தூல சரீரத்தை போய் எப்படி அவ்யக்தம்னு சொல்றது? ரொம்ப வியக்தமா இருக்கே. சூக்ஷ்ம சரீரத்தையாவது அவ்யக்தம்னு சொல்லலாம், தெரியலைங்கிறதுனால ஸ்தூல சரீரத்தை போய் எப்படி அவ்யக்தம்னு சொல்றதுன்னு கேள்வி வந்தது. அதுக்கு அவர் என்ன சொல்றார், அடுத்த சூத்திரம் பண்ணியிருக்கார். என்ன, சூக்ஷ்மந்து ததர்த்தத்வாத். இந்த சூத்திரத்தை பார்த்தா நமக்கு சூக்ஷ்ம சரீரமா வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தோன்றது. ஸ்தூல சரீரத்தை அவ்யக்தம்னு சொல்ல முடியாது, வியக்தமாக இருக்கு.
ஆனா இங்க அவ்யக்தங்கிற சப்தத்துக்கு சரீரம்னு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம சரீரம்னு அர்த்தம் சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி தோன்றதுன்னா ஒருத்தர் இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டார் விற்த்திக்காரர். ஆனா பாஷ்யக்காரருக்கு அது இஷ்டம் இல்லை. இந்த இடத்துல அவ்யக்த சப்தம் சூக்ஷ்ம சரீரத்தை குறிப்பதாக எடுத்துக்க முடியாது, ஸ்தூல சரீரத்தை தான் சொல்றதுன்னு சொல்லலாம். அப்போ எப்படி அவ்யக்தம்னு சொல்றேன், சூக்ஷ்மந்தூன்னு வேற சூத்திரத்துல போட்டிருக்காருன்னு கேட்டா பாஷ்யக்காரர் அந்த சூத்திரத்தை பிடிச்சு இழுத்து வியாக்கியானம் பண்றார். என்ன பண்றார், இந்த ஸ்தூல சரீரத்துக்கு காரணமான அந்த ரொம்ப காரணம் மூல காரணமாக இருக்கே ஒண்ணு, அது அவ்யக்தம். அந்த காரணத்தினுடைய பேர்ல காரியம் இங்க சொல்லப்படுறது. சூக்ஷ்மந்தூன எல்லாத்துக்கும் காரணம் அவ்யாக்கிருத்தம் தானே. அவ்யாக்கிருத்தம் அவ்யக்தம்னு ஒண்ணு நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, அந்த அவ்யக்தத்தினுடைய பேர்ல இப்ப சொல்றது என்ன, அவ்யக்தம் இல்லை, அதனுடைய காரியமான ஸ்தூல சரீரம் சொல்லப்படுறது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். சூக்ஷ்மந்து ததர்த்தத்வாத். அப்ப இந்த அவ்யக்தம்ங்கிறது என்ன, நிஜமா இன்னொன்னுடைய பேரை அதனுடைய காரணத்தினுடைய பேரை காரியத்துக்கு உபயோகப்படுத்தி இருக்குன்னு ஆச்சு இல்லையா. இதுக்கு திருஷ்டாந்தம் வேற ஒண்ணு காமிச்சார். கோபிஹி ஸ்ரீநீத மத்சரம் இருக்கு. அந்த மத்சரம்னா சோமரசம். அந்த சோமரசத்துல கலக்கணம் எதை போட்டு கலக்கணும்னா கோபிஹின்னு அங்க பதம் இருக்கு, கோன்னு பதம் இருக்கு. அந்த கோங்கிற சப்தத்துக்கு கோ க்ஷீரம்னு அர்த்தம் பண்ணிக்கிறான். ஏன்னா கோவை போட்டு கலக்க முடியாது அதுல இல்லையா. அந்த இடத்துல கோங்கிற பதம் எதுக்கு உபயோகப்படுத்திருக்கா, அதுலேருந்து வரக்கூடிய க்ஷீரத்துக்கு உபயோகப்படுத்தினா மாதிரி இங்க அவ்யக்தங்கிற பதம் அதுலேருந்து பரம்பரையா உண்டான ஸ்தூல சரீரத்துக்கு உபயோகப்படுத்தி இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார். உடனே கேள்வி வந்தது, இந்த இடத்துல அவ்யக்த சப்தத்துக்கு ஸ்தூல சரீரம்னு நீ அர்த்தம் சொன்னால் கூட அதுக்கு காரணமாக ஒரு அவ்யக்தம் இருக்குங்கிறத ஒத்துண்டே இல்லையா. நிஜமான அவ்யக்தம் அதை ஒத்துண்டாச்சுன்னா காரணம்னு வேற நீ ஒத்துண்டதுனால பிரதானத்துக்கு இடம் கொடுத்தா மாதிரி தானே ஆச்சு. நான் அதைத்தானே ஜெகத் காரணம்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன். சர்வ ஜெகத்துக்கும் காரணமாக ஒரு அவ்யக்த பதார்த்தத்தை ஒத்துண்டு அதனுடைய பேர்ல சரீரம் சொல்லப்படுறதுன்னு சொன்னால் கூட அந்த ஒரு பதார்த்தத்தை நீங்க ஒத்துணுட்ட இல்லையா காரணமாக. அதுதான் என்னுடைய வாதம் அப்படின்னு கேட்கும் போது அடுத்த சூத்திரத்துல சூத்திரக்காரர் என்ன சொல்றார், இல்ல வித்தியாசம் இருக்கு, நீ சொல்ற பிரதானத்துக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த அவ்யக்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தததீனத்வாத் அர்த்தவத்து. தத்துங்கிற சப்தத்தினால ஜெகத்காரணமான பிரம்மத்தை பராமரிச்சுக்கிற. நான் சொல்லக்கூடிய அவ்யக்தம் பிரம்மத்துக்கு கட்டுப்பட்டது, பிரம்மத்துக்கு அதீனமாக இருக்கு. நீ சொல்லக்கூடிய பிரதானம் அப்படி இல்லை, பிரதானமாவே இருக்கு. பிரதானம்னா சுதந்திரமாக இருக்குன்னு சொல்ற. அதனால நீ சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் சரிப்பட்டு வராது, வித்தியாசம்னு சொல்லிட்டு வர்றார். அதை சொல்லிண்டே வரச்ச இன்னொரு விஷயம் சொல்றார், கேயத்துவ அவச்சனாச்ச. 2-3 இடத்துல பிரதானத்துக்கு கேயத்துவம் கிடையாதுன்னு சூத்திரக்காரர் நிர்தேசம் பண்றார். அதாவது அவா மதத்திலே கிடையாதுன்னு. சாங்கியாளுடைய மதத்திலேயே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா எதுக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது, மோட்சத்துக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, பிரதானத்தை காட்டிலும் பின்னமாக ஆத்மா இருக்குன்னு ஆத்மஸ்வரூபம் தான் தெரிஞ்சுக்கணும். பிரதான விவிக்தமாக ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிரதானத்தை தெரிஞ்சுட்டா மோட்சம் வரும்னு அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல நாம சொன்ன இந்த வாக்கியம் கடோபனிஷத்துல இருக்கு. கடோபனிஷத்துல அந்த பிரதானத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, பிரதானத்தை காட்டிலும் வேறானதாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல. இந்த ரெண்டுமே சொல்லாததுனால பிரதானம் இங்கே சொல்லப்பட்டதாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு இதை சொல்றார். கேயத்துவ அவச்சனாச்ச. அவளுக்கு 2 தினசு, பிரதானத்தை காட்டிலும் வேறானதாக ஆத்ம ஞானம் மோட்சத்துக்கு சாதனம். ஆனா இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரதானத்தை தெரிஞ்சுக்கணும். பிரதானத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் இது பண்ணணும். பிரதானத்துக்கு உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. உபாசனா எதுக்குன்னு கேட்டா அதுக்கு பிரகிருதி லயம் இந்த மாதிரி சில பலங்கள் சொல்லிருக்கு. பிரகிருதி உபாசனம் அது விஷயம் வேற, வெறும் கேயத்துவம் சொல்லலை. புருஷன்தான் ஆத்மா, அந்த ஆத்ம ஞானம் மோட்சத்துக்கு சாதனம். இப்ப இங்க என்ன ஆறுதுன்னு கேட்டா, பிரதானத்துக்கு கேயத்துவம் இங்க சொல்லலேன்னு சொல்றேளே அதுவே தப்புன்னு கேள்விக்கலாம். இந்த கடோபனிஷத்துல அவ்யக்தம்னு சொல்லப்படுற பிரதானத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. இங்க சொல்லியிருக்கு.
என்ன பண்ணான்னா அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியம் அகந்த வச்சயத்து இதெல்லாம் பிரதானம்னு. அரூபம் அஸ்பர்ஷம் இதெல்லாம் இது இல்லை இது இல்லைன்னு சொன்னா அது அவ்யக்தம். அவ்யக்தம் பிரதானத்தை சொல்றது. சரியா? அதை தெரிஞ்சுக்கணும்னு வேற சொல்லியிருக்கு. எப்படி? நித்தியம் அகந்த வச்சயத்து அநாத்யனந்தம் மகத பரம். அங்க மகத பரம் அவ்யக்தம்னு சொல்லியிருக்கு இல்லையா? இங்கேயும் மகத பரம்னு சொல்லியிருக்கு. மகத பரம் துருவம் நிச்சாய. நிச்சாயன தெரிந்து கொண்டு அர்த்தம். இதை தெரிந்து கொண்டால் மிருத்யு முகாத் பிரமுச்சியதேன்னு சொல்லியிருக்கே. நீங்க எப்படி அந்த பிரதானம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இங்க சொல்லலேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் சொன்னார், இந்த அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யங்கிறது பிரதானம் இல்லை. இங்க இது ஆத்மான அர்த்தம். ஆத்மாவைத்தான் இங்க அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யம்னு சொல்லியிருக்கு. மகத பரம்னு போட்டிருக்கேன்னு கேட்டா, மகத்தை காட்டிலும் எது பரமோ அதை காட்டிலும் பரமா இருக்கிறதும் மகத்துக்கு பரமாத்தானே இருக்கணும். மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹான்னு சொல்லியிருக்கு. அப்ப மகத்துக்கு பரமாக இருக்கிற அவ்யக்தத்துக்கும் பரமாக இருக்கக்கூடிய புருஷன் மகத்துக்கு பரமாக நிச்சயமா இருப்பான். அதனால மகத பரம் துருவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க சொல்லப்பட்டது பிரதானம் இல்லை, இது ஆத்மான்னு சொன்னாங்க. இது ஆத்மாதான்னு அவ்வளவு திருடமாக நீங்க எப்படி சொல்ல முடியும்? பிரதானத்தையும் சொல்லிட்டு அதுக்கு மேல தனியா ஒரு ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கணும்னு இந்த உபனிஷத்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டா, அப்போ இந்த சூத்திரம் வந்தது. 6வது சூத்திரம். இங்க சொல்ல வேண்டியது 3 தான். திரயாணாமேவ சைவம் உபன்யாசா பிரஷ்னஷ்ட. 3 விஷயம்தான் கேட்கப்பட்டது. திரயாணாமேவ பிரஷ்னஹா, 3 விஷயம்தான் கேட்கப்பட்டது. திரயாணாமேவச்ச உபன்யாசா, 3 விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணார். இங்க ஒரு சின்ன சிக்கல் வருது. 3 விஷயம் கேட்டார், 3 விஷயம் சொன்னார் அப்படின்னா, இங்க நச்சிகேதஸுக்கும் யமனுக்கும் உள்ள சம்பாதம். நச்சிகேதஸ் எத்தனை கேள்வி கேட்டார்? 3 வரம் கேட்டார்னு இருக்கு. சரியா? 3 வரம். அதுல முதல் வரம் அப்பா சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு வரம். அது பிது சௌமனஸ்யம் முடிஞ்சு போச்சு, அது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் 2 வரம் தான் பாக்கி இருக்கு. அதுல 1 அக்னி வித்யா சயனம், நாச்சிகேத சயனம், அதை பத்தின வரமாக போயிடுத்து. 3வது ஏயம் பிரேதே விஜிகித்சா மனுஷேன்னு 3வது வரம். இது வராணாமேஷவர ஸ்திருதியான்னு அவரே சொல்லிட்டார். இது 3வது வரம், இதுக்கு மேல இன்னொரு வரம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது அதுலயே சித்தமாயிடுத்து. 3வது வரம், நீ 3 வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இதுதான் 3வது வரம். அப்படியானால் இதுக்கு மேல இன்னும் ஒரு கேள்வி அவருக்கு கேட்கறதுக்கு இது இல்லை, ரைட் இல்லை. இங்க 3 பிரச்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது 3 வரம்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாது, வரம் இல்லை. ஏன்னா இந்த திரயாணாம் பிரச்சனகாங்கிற இடத்துல எப்படி வியாக்கியானம், அந்த 3 பிரச்சனை என்னன்னு சொன்னா, 1 அக்னி, 1 ஜீவாத்மா, 1 பரமாத்மா. திரயாணாம் பிரச்சனகா 3 விஷயங்களுக்குதான் இங்க பிரச்சனம் பண்ணியிருக்கா, கேட்டிருக்கா. என்ன 3? அக்னி 1, ஜீவன் 1, பரமாத்மா 1. அப்படிதான் இங்க வியாக்கியானம். இதனால என்ன கிடைச்சது? பிரதானத்தை அவர் கேட்கல. நச்சிகேதஸ் கேட்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை. கேட்காமலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால சொல்லல. அதனால கட்டோபனிஷத்துல பிரதானத்தை சொல்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்தது இந்த சூத்திரம். நீங்க அவ்யக்தம் அவ்யக்தம்னு சொல்லலாம், சப்தங்கள் இருக்குன்னு, ஆனா அதை நச்சிகேதஸ் கேட்கல, அதனால இவர் சொல்லவும் முடியாது. அதனால அந்த அவ்யக்த சப்தத்துக்கு பிரதானங்கிற அர்த்தம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இது. ஆனா சொல்றச்ச திரயாணாம்னு போட்டு விட்டார். துவயோஹோ நம்ம கேட்டிருந்தாருன்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துவயோகோன்னு சொன்னா கூட ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. 2 தானே கேள்வி கேட்டிருக்கார். வரம் கேட்டது கேள்வி ஆகாது. கேள்வி சொல்லி கேள்வின்னு சொன்னா இவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்படுறது. ஜிக்ஞாசாயாம்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கறதுக்கு தான் கேள்வின்னு பேரு. சரியா? அவர் பதில் சொல்றதுக்கு தான் உபன்யாசகா உத்தரம் அப்படின்னு பேரு. முதல் வரம் கேள்வியும் இல்லை, உபன்யாசம் கிடையாது. அவருக்கு வேணும்னு கேட்டார், கொடுத்தார், அதோட முடிஞ்சு போச்சு. இதுல அக்னி, ஜீவன், பரமாத்மான்னு எடுத்துட்டு தான் இந்த திரயாணம் கொண்டு போயாகணும். இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா,
ஒரு சமயம் ஜீவன் வேறே பரமாத்மா வேறேன்னு வச்சுண்டு சூத்திரக்காரர் இது 3 பிரச்சனம் அப்படின்னு சொல்றாரா? சூத்திரக்காரருக்கு அப்படி அபிப்பிராயம் இருக்குமா? இருந்தா 3 பிரச்சனைங்கிறது சரியா போகுது. 3 பிரச்சனை 3 உத்தரம், அந்த 3ங்கிற கணக்கு சரியா போயிடும். ஆனால் இங்க என்ன சிக்கல்னா, 3வது வரம் கேட்டதுக்கு அப்புறம் 3வது வரமும் ஜீவ விஷயக்கமாக இருக்குங்கிறது தீர்மானமானதுக்கு அப்புறம் 4வது வரத்துக்கு எங்கேருந்து இடம் வந்தது? இவர் கேட்கவே முடியாது. 3 வரம் தானே கொடுக்கறதாக சொல்லியிருக்கார், இதுக்கு மேலேயும் ஒரு வரம் கொடுக்குறேன்னு அவர் சொல்லலை. அப்படி இருக்கும்போது கேட்க முடியாது. வராணாமேஷ வரத்திருத்தியான்னு முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் பரமாத்ம விஷயக்க பிரச்சனத்துக்கு இடம் இல்லாது போயிடும். இப்படி சிக்கல் வருது. இதுக்காக பாஷ்யக்காரர் ஒரு வேலை பண்றார். கடோபனிஷத்துல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுன்னு சொல்லவே முடியாது, இது சொல்ல முடியாதுன்ட்டார். அபேதம்தான் விவக்ஷிதமாக இருக்கு. அதுக்கு ஒரு 4-5 ஹேத்துக்கள் அவர் சொல்றார். என்ன ஒன்று 2 பார்ப்போம். இங்க 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 ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தீத்யேகே நாயமஸ்தீதி சைகே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்துவயாஹம் வராணாமேஷ வரஸ்திருதியஹான்னு கேட்டது ஜீவ விஷய பிரச்சனம். ஆனா இதுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய உத்தரத்துல என்ன ஆகுதுன்னா பரமாத்ம உத்தரம் பண்ணி கொடுத்துட்டார். பதில் சொல்லும் போது பரமாத்ம விஷயகமான உத்தரம். நியாயமா இவன் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இந்த மாதிரி இவன் போனதுக்கு அப்புறம் என்ன தானே கேட்டான், இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா சொல்றார். அப்புறமா சொல்றார், ஹந்தத இதம் பிரவக்ஷ்யாமி குஹ்யம் பிரம்ம சனாதனம் யதாது மரணம் பிராப்ய ஆத்மா பவதி கௌதமா யோனி மன்யே பிரபத்யந்தே கர்மானுசாரேன யோனி மன்யே பிரபத்யந்தே விதா புண்ணியச கர்மணஹன்னு அங்கனா போறது. யோனி மன்யே பிரபத்யந்தே யதா கர்ம யதா ஸ்தாணு மன்யே அனுசஞ்சந்தி ஷரீரத்வாய தேகினஹ இது கடோபனிஷத்து. யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினஹ ஸ்தாணு மன்யே அனுசஞ்சந்தி யதா கர்ம யதா சுகம். அதாவது இந்த ஜீவாத்மா சரீரத்தை மரணம் பிராப்பியனா மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வேற இன்னொரு சரீரத்தை அடையிறது. அந்த சரீரம் இவனுக்கு எப்படி அடையும், எப்படி கிடைக்கும், எந்த மாதிரியான சரீரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டா யதா கர்ம யதாஸ்ருதம். இவன் எப்படி கர்மா பண்ணிருக்கானோ அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு சரீரம் கிடைக்கும். கர்மாவோ உபாசனையோ, இதுதான் அங்க சொன்ன பதில். அப்ப இதுதானே முன்னாடி சொல்லணும். இருக்கானா இல்லையான்னு கேட்கறதுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனா இது எங்கேயும் ரொம்ப தூரக்கு போயிடுத்து. ஏதன் மத்தியில இங்க நிறைய நஜாயத்தை மிருகத்தேவா விபஷ்சித்து எல்லாம் நிறைய சொல்லி பரமாத்மாவைத்தான் சொல்லியிருக்கு. அதுல தான் தஸ்மின் லோகாஸ்ரிதா சர்வே ததுநாத்தேதி கஷ்டன ஏதத்வைதத்து பிரம்மம்னு. அதுக்கும் ஒரு சின்ன காரணத்தை நாம பார்க்கலாம். எப்படின்னு கேட்டா, இந்த வராணாமேஷவர ஸ்திருதியஹானே இந்த ஜீவனை கேட்ட உடனேயே அவர் நேர பதில் சொல்ல வரல. அவர் கொஞ்சம் 2 எழுத்துன்னு போக ஆரம்பிச்சார். அந்த ஏயம் பிரேதே விஜிகித்சா மனுஷ்ய இல்ல, ஏயம் பிரேதே இல்ல, ஸ்ரேயஷ்ச பிரேயஷ்ச மனுஷ்யமேதா தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரஹா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீ ஸ்ரேயஸ விரும்பினவனானே, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ரொம்ப அவனை பிரசம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டார். பதில் சொல்லல, ரொம்ப பிரசம்சை பண்ணா. வித்யாபீப்சினம் நச்சிகேதசம் மன்னே நத்வா குவாமா பகவோ லோலுபந்த, மற்றவாள்லாம் அவித்தியில இருந்துட்டு இருக்கா, நீ ரொம்ப உயர்ந்த பிரச்சனமா கேட்டிருக்கேன், நான் இவ்வளவு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியும் உனக்கு அதுல ஆசையே வரல. இதைத்தான் சொல்லிட்டு வராரே தவிர இதுக்கு பதில் வரல. அப்ப இவன் என்ன பண்ணாருன்னா, அவரை இது பண்றதுக்காக சரி இன்னொரு தடவை கேட்டு விடுறேன். அந்நியத்திர தர்மாத் அந்நியத்ரா தர்மாத் அந்நியத்ராஸ்மாத் கிருதா கிருதாத் ஆமா அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வதன்னு இன்னொரு தடவை கேள்வி கேட்டார். இப்ப இந்த கேள்விய பரமாத்ம விஷயக்கு பிரச்சனமாக சூத்திரக்காரர் எடுத்துட்டு போறார். இப்ப வாஸ்தவமா திருத்தீய வராணாமேஷவர திருத்தீயான்னு அவர் கேட்டதுக்கு பதில் வந்துடுத்துனா அதுக்கப்புறம் கேட்கறது 4வது கேள்வியாகும். இது கேட்கறதுக்கு ரைட் இல்லை. இதுக்கு உத்தரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் கேட்டாருன்னு சொன்னா அப்ப இது என்ன ஆகும்? யோசிக்க வேண்டிய விஷயம்.
ஜீவ விஷய பிரச்சனம் பண்ணினார். பதில் அவர் பண்ணி கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு, இனிமே கேட்கவே முடியாது. ஆனா இன்னும் பதில் வரல. அதுக்கு முன்னாடி இவர் இன்னொரு இதை கேட்டுவிட்டார், ரெண்டாவது கேட்டுவிட்டார். இதுக்கப்புறம் அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சா ஈஸ்வர விஷயக்க பதில் தான் சொல்லியிருக்கார். முதல்ல ஈஸ்வர பரமாத்ம விஷயக்க உத்தரம் தான் வருது. அதுக்கப்புறம் அவருக்கே ஞாபகம் வந்திருக்கு, அந்த கடைசியில இந்த ஜீவ விஷயக்கமான இதே சொல்ற ஹந்த தைரம் பிரபக்ஷியாமி, இந்த மாதிரி அங்க உள்ள ஸ்திதி. இப்ப இங்க அதை உடனே கொடுத்துட்டார். உடனே கொடுத்து நீ அந்த வரத்துல சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். வரன் தவேஹாத்ய ததாமி பூயஹா தவைவ நாம்னா பவிதாயம் அக்னிஹி. உனக்கு உபதேசம் பண்ணின இந்த இதுக்கு நாச்சிகேத சயனம்னே இதே பேரு வரும். இன்னும் சிருங்காஞ்சயமாம் அநேக ரூபாங்கிரகான ஒரு ரத்னமாலையை கொடுக்குறேன், இதையும் எடுத்துக்கோ, இது அதுல சேராதுன்னு. அது முதல் வரம். அப்பாவுடைய சௌக்கியத்தை அவர் முதல் வரத்தை கேட்டுட்டார். அதுதான் சொல்றேன். எல்லாம் அதுலயேதான். யதா புரஸ்தாத் பவிதா பிரதீதா, வரவேற்கணும். யமலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கானே, இவன் இந்த மாதிரி இருப்பானோ அப்படிங்கிற அந்த சந்தேகங்கள்லாம் இல்லாம இருக்கணும். அதான் சுகம் ராத்திரி ஷயிதா வீதமுன்யுகும். இது பர்யந்தம் அவர் தூங்கல, சரியா தூக்கம் இல்லை. இனிமே நன்னா தூங்குவார், சௌக்கியமா தூங்குவார், கவலையே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறார். இது முதல் இது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்ததுதான் ஏதத், அவரே வரத்திலேயே சொல்லிடுறார், ஏதத் த்விதீயேன விருணே வரேனா, அந்த அக்னி வித்திய. மூணாவது வராணாம் ஏஷ வரஸ்திருதியா அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல கேட்டு பாக்குறார், பண்றார். இவன் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் இதை தவிர வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன்னுங்கிறது இவனும் சொல்லிட்டான். அப்படியானால் சூத்திரக்காரர் சொன்னது ஒரு தப்பு ஆயிடும். இவன் கேட்ட கேள்வியே பரமாத்மா கேள்வின்னு ஆயிடும். அப்ப மூணுன்னு ஆகாதே இல்லையா? அக்னி ஒண்ணு, இது ஒண்ணு, ஆத்மா ஒண்ணு. அக்னி ஆத்மான்னு ரெண்டு தான் அவன் கேட்டதாக. சூத்திரக்காரர் மூணு கேள்வி வச்சிருக்கார் இல்லையா? அக்னி, ஜீவன், பரமாத்மா. பதில் வரும்போது அக்னி, பரமாத்மா, ஜீவன் இந்த கிரமத்துல இருக்கு கடோபனிஷத்துல. இதான் இங்க இது. அக்னி ஜீவஹா பரமாத்மா பிரச்சனம். அக்னிஹி பரமாத்மா ஜீவா திரும்பி வருது. இந்த மாதிரி பதில்ல அமைஞ்சிருக்கு. இத பாஷ்யக்காரர் என்னத்துக்கு எடுத்துக்கிறார்? பரமாத்மாவை பத்தி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்றச்ச, பரமாத்மாவுக்கு ஜீவனுக்கு சம்பவிக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் இல்லேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல ஜீவனுக்கு தானே இந்த ஜனனம் மரணங்கள்லாம் பிரசித்தம். பரமாத்மாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரசித்தி இருக்கோ? கிடையாதோ இல்லையோ? ஆனா நஜாயத்தே மிரியதேவா விபஷ்சித்து அப்படின்னு சொல்லி இந்த ஜனனம் மரணங்கள்லாம் இல்லேன்னு அவர் பரமாத்மாவை உபதேசம் பண்றாரு. இதுல இருந்து என்ன தெரிவிக்கிறாருன்னு கேட்டா, அந்த பரமாத்மா தான் ஜீவரூபமாக இருந்துட்டு ஜனன மரணாதிகளை அனுபவிச்சுட்டு இருக்கார். ஜீவரூபேன அனுபவம் ஏற்படுறது, இதை இல்லேன்னு காமிக்கணும். அப்போ ஜீவன் வேற பரமாத்மா வேற இல்லை, அபேதத்தை தான் இந்த வச்சனம் தெரிவிக்கிறதுன்னு ஒண்ணு சொன்ன. இது ஒண்ணு. அடுத்த இது வாசிச்சே காமிச்ச. இகச்ச அந்யத்ர தர்மாதித்யஸ்ய பிரஷ்னஸ்ய பிரதிவச்சனம் நஜாயதே மிரியதே வா விபஷ்சிதே இதி ஜன்ம மரண பிரதிஷேதேன பிரதிபாத்யமானம் ஷாரீர பரமேஸ்வரயோः அபேதம் தர்சயதி. சதிஹி பிரசங்கே பிரதிஷேதः பாகீ பவதி. பிரசங்கश्च ஜன்ம மரணயோः ஷரீர சம்ஸ்பர்ஷாத் ஷாரீரஸ்ய பவதி ந பரமேஸ்வரஸ்ய. அதனால அபேதம் தான். இன்னும் ஒரு காரணம் காமிச்சார். இதை சொல்லிண்டே வரச்ச, ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தஞ்ச உபௌ ஏன அனுபஷ்யதி மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரோ நசோச்சதி. ஸ்வப்னாந்தம்னா ஸ்வப்னம், ஜாகரிதாந்தம்னா ஜாகிரத்துன்னு வச்சோங்க. ஸ்வப்னத்தையும் ஜாகிரத்தையும் எவன் பார்க்கிறானோ அவன்தான் ஆத்மா. அச்சா, அந்த ஆத்மா மகான் விபு, மகாந்தம் விபும் ஆத்மானம். மகான் அதே சமயத்துல விபு. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுன்னுட்டானே ஆனால் ந சோச்சதி. ந சோச்சதினா மோக்ஷந்தான்.
சோகத்தை தரணம் பண்றதுன்னா மோட்சம்னு அர்த்தம். தரதி சோகம் ஆத்மவிது. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டான்னா மோட்சம் வரும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இப்ப என்ன எப்படி வச்சு சொப்பனத்தை பாக்குறோம் யாரு, ஜாகிரத்தை பாக்குறோம் யாருன்னா நிச்சயமா ஈஸ்வரன் இல்லை, ஜீவன் தான். இந்த ஜீவனுக்கு மகான்னு ஒரு விசேஷனம், விபுன்னு ஒரு விசேஷனம் போட்டார். இவனை தெரிஞ்சுட்டானே ஆனால் மோட்சம் வேற வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுல இருந்து அவர் என்ன நினைக்கிறார், கட்டோபனிஷத்து என்ன நினைக்கிறது, இந்த ஜீவன் தான் பரமாத்மா. ஏன்னா மோட்சத்துக்கு சாதனமான ஞானங்கிறது ஜீவாத்ம ஜானம் இல்லை, பிரம்ம ஜானம் தானே. அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஒன்னாக இருந்தா தான் இந்த வாக்கியம் ஒட்டும் அப்படின்னு ஆறுது. இதே மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்களே, அவன் ஜீவனை பத்தி கேட்கும் போதே இதுவேதான் பரமாத்மாவாக இருக்கும்னு வச்சுண்டு அவர் பரமாத்மாவை பத்தி இவனுக்கு சொல்லி கொடுக்கணும், மோட்சத்துக்கு இவனுக்கு வேண்டிய ஞானமாகத்தை கொடுக்கணும்னு சொன்னா இவன் முமுக்ஷுவாக இருக்கணும். முமுக்ஷுவாக இருக்கணும்னா இவனுக்கு பூர்ணமான வைராக்கியம் சித்திச்சிருக்கணும். அது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட சமாச்சாரம் விஷயங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரீட்சை பண்ணி பார்த்தார் இல்லையா. இவ்வளவு தூரம் எல்லாம் அவர் பரீட்சை பண்ணினத்துக்கெல்லாம் பாஸ் ஆகி கடைசியில அவரை பிரசம்சைக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு பிரசம்சைக்கு விஷயமாக ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய இந்த பிரச்சனத்தை விட்டுட்டு திடீர்னு வேற ஒரு பிரச்சனத்தை கேட்டுட்டான்னு வச்சுங்கோ. அப்பனா என்ன ஆச்சு, இது மகா அசிட்டுத்தனம்னா. எந்த ஒரு கேள்வியை கேட்டதுனால இந்த நசிகேதஸுக்கு இவ்வளவு ஒரு பிரசம்சை கிடைச்சதோ அந்த கேள்வியை விட்டுட்டு புதுசா ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொல்லி அந்நேத்திர தர்மத்துல தனியா ஒரு கேள்வி கேட்டான்னா இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாம் வேஸ்ட். பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை கைவிட்டதாக ஆயிடுமே. அதுல இருந்து என்ன தெரியுது, இது தனியாக பரமாத்மாவை இன்னொரு கேள்விக்கு விஷயமாக வச்சுக்க முடியாது. ஆக இந்த உபனிஷத்தை பார்க்கும்போது பரமாத்ம பிரச்சனைங்கிறது தனி பிரச்சனமே கிடையாது. அதே பிரச்சனத்தை தான் இன்னொரு தடவை வேற சப்தங்கள்னால அவன் கேட்டிருக்கான். கொஞ்சம் சப்தங்கள் மாறி இருக்கே தவிர இது வேற பிரச்சனை இல்லை. இது வேற பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம் என்னன்னா, அந்த பிரச்சனைக்கு இன்னும் பதில் ஆகல, வரல. வந்ததுக்கு அப்புறம் கேட்டாதானே வேற பிரச்சனைமா சொல்லலாம். அதனால வேற பிரச்சனை கிடையாது, இது அதே பிரச்சனை தான், இன்னொரு தடவை கேட்கறான் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி ஆகும்போது ரெண்டு பிரச்சனை தானே வரும். இந்த ஒரு சிக்கல் இந்த இதுல வருது. இதுக்கு ஜாக்கிரதையா பாஷ்யக்காரர் இங்க சமாதானம் சொல்றார். இந்த சூத்திரம் எப்பவுமே நியாயத்தை சொல்றதுக்காக வந்ததே தவிர, அதாவது எப்படி விசாரிக்கணும்னு அதை தெரிவிக்கிறதுக்காக வந்ததே தவிர இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததா வச்சுக்கிட்டாரு. உபதேசம் இல்லை இந்த சாஸ்திரம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். சூத்திரத்தினால நாம விசாரிக்கணும். உபதேசம்னு சொன்னா பூர்வபக்ஷ சூத்திரமே அப்புறம் வேண்டாம், நேர எல்லாம் சித்தாந்த சூத்திரம் பண்ணிட்டே போயிடலாம். பூர்வபக்ஷமும் சொல்றதுனால இங்க விசாரிச்சு புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம். அப்படியே ஆனா இவர் 3 பிரச்சனை சொன்னாரேன்னு சொல்லி 3 பிரச்சனை அப்படியே அங்க இருக்கிறதாக வச்சுக்கணும்னு ஒரு நிர்பந்தமும் கிடையாது. இங்க 2 பிரச்சனை இருந்தாலே எனக்கு போரும். உபனிஷத்துடைய அந்த பௌர்வாபரியம், உபக்கிரம உபசம்ஹாரம் இதெல்லாம் ஆலோசனை பண்ணும் போது எந்த ஒரு அர்த்தம் கிடைக்கிறதோ அதை எப்பவுமே விட்டு கொடுக்கப்படாது. ஆகையால ஜீவ பரமாத்ம பேதத்தை வச்சுட்டு அங்க உபனிஷத்து போயிருக்கு, 3 பிரச்சனைன்னு சொல்றாருன்னு எடுத்துக்க கூடாது. இது ஒண்ணு தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்புறம் எப்படி இப்படி கொண்டு வருதுன்னு சூத்திரம்னு சொன்னால், அவித்யா கல்பித ஜீவ பிராஜ்ஞ பேதாபேட்சையா யோஜயித்தவ்யம் சூத்திரம். இந்த சூத்திரத்தை அர்த்தம் சொல்லும் போது அவித்யா கல்பிதமாக ஒரு பேதம் இருக்கே ஜீவனுக்கும் பிராஜ்ஞனுக்கும், அந்த பேதத்தை வச்சுட்டு 1 2 3ன்னு கல்பனை பண்ணி 3ன்னு சொல்லியிருக்காரு சூத்திரக்காரர்னு வச்சுக்கணும். சரி, அதை எப்படி இந்த அவித்யா கல்பித பேதத்தை இப்ப சொல்லணுங்கிறது ஏதாவது முட உண்டா? இதை வச்சுட்டு சூத்திரம் ஏன் இப்படி பிரவர்த்திச்சிருக்காருன்னு கேட்டா பொதுவா இப்படி இருக்கான். ஏகத்வேபிஹி ஆத்ம விஷயஸ்ய பிரச்சனஸ்ய, ஆத்ம விஷய பிரச்சனம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒன்னாக இருந்தால் கூட பிராயணாவஸ்தாயாம் தேகவியதிரிக்த அஸ்தித்வ மாத்திர விசிகித்சனாத் கர்த்திருத்வாதி சம்சார ஸ்வபாவ அனபோகனாச்ச பூர்வஸ்ய பர்யாயஸ்ய ஜீவ விஷயத்துவம் உத்பிரேக்ஷ்யதே, உத்தரஸ்ய தூ தர்மாத்யத்யய சங்கீர்த்தனாத் பிராஜ்ஞ விஷயத்துவம் உத்பிரேக்ஷ்யதே. சூத்திரக்காரேனா பிரச்சனத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு.
முதல்ல என்ன முதல்ல கேட்கும்போது பிராயணம், அதாவது மரணம், தேகத்தை விடும்போது ஆத்மா இருக்கா இல்லையா இதுதானே. தேகத்தை விடும்போதுன்னா இந்த ஸ்தூல தேகத்தை விட்டதாக தான் ஆச்சு. ஸ்தூல தேகத்தை தவிர்த்து ஒரு ஆத்மா இருக்கு இல்லைங்கிறது தான் அந்த பிரச்சனத்துக்கு விஷயமாச்சு. அடுத்த பிரச்சனத்துல அந்த ஆத்மா அந்த சம்சார தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் இத்தியாதிகள் இருக்கே, அந்த தர்மா அதுக்கெல்லாம் காரணமான தர்மாதிகளோடு சம்பந்தப்படாமல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம். ஆக அதே ஆத்மாவை வஸ்து ஒண்ணு அது தேகத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஒண்ணு, கர்த்திருவ போக்திருத்துவத்துக்கு காரணமான தர்மாதர்ம சம்பந்தம் இல்லாதது அதே வஸ்து இல்லையா. இந்த மாதிரி ரெண்டு. அது இப்ப கேட்கக்கூடிய வஸ்து ஒரு ஆத்மான்னு வச்சுக்கணும், ஒரே ஆத்மா. அப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த பிரகாரம் பின்னம். தேகத்தை காட்டிலும் வேறானதுன்னு சொல்லித்தான் ஆகணும், தர்மாதர்ம சம்பந்தம் இல்லைங்கிறதையும் சொல்லித்தான் ஆகணும். இது ரெண்டும் ஒரே பிரச்சனத்துக்கு விஷயமாக வச்சுக்கலாம். ஆனா இங்க தனித்தனியா ரெண்டு பிரச்சனத்துக்கு விஷயமா இருக்கிறத வச்சுட்டு சூத்திரக்காரர் என்ன பண்ணினார், தேகாதி வத்திரிக்தமாக கேட்கறத ஜீவ பிரச்சனம்னும் தர்மாதர்ம சம்பந்தம் கூட இல்லைங்கிறத சொல்லுன்னு சொல்லும் போது அது பரமாத்ம பிரச்சனமாகவும் இப்படி பிரிச்சு பிரச்சனத்தை ரெண்டா பண்ணி வச்சுட்டு இருக்கார் சூத்திரக்காரர் அப்படின்னு இதை பண்ணினார். உத்தரஸ்யது தர்மாத்யத்தே சங்கீர்த்தனாத் பிராஜ்ய விஷயத்துவம் இது ததச்ச. ஆக அவருடைய தாற்பயம் என்ன கடைசியிலன்னு கேட்டா, இதுக்கு மேல பிரதானத்தை பத்தி ஒரு பிரச்சனை இங்க இல்லை. இது ரெண்டு பிரச்சனை. இதை இன்னும் கூட இது பண்ணலாம், ரெண்டாவது கேள்வி கூட வராதுன்னா. முதல் கேள்விக்கு விரோதம் வருதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, ரெண்டாவது கேள்விக்கும் விரோதம் வருதுங்கிற. எப்படின்னு கேட்டா, இந்த எந்த ஒரு சயனத்தை அவன் வரமாக கேட்கிறானோ அங்க கேட்கும் போது என்ன ஸ்வர்கஹான்னு அந்த இதை சொல்லியிருக்க, சோகாதிகோ மோதத்தே ஸ்வர்கலோகே. இந்த சயனத்தை அவன் உபாசனையோடு சேர்த்து அனுஷ்டானம் பண்ணினானே ஆனால் ஸ்வர்க்கத்துக்கு போய் ஆனந்தமாக இருக்கான், சௌக்கியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ இந்த சரீரத்தை விட்டுதானே அவன் சொர்க்கத்துக்கு போனான். ஸ்வர்க்கத்துக்கு போறதா இருந்தால் இந்த சரீரத்தோடவா போவான். சரீரத்தை காட்டிலும் தனியாக ஆத்மா இல்லைன்னு அவன் நினைச்சானே ஆனால், இதுவே தெரியாம இருந்ததுன்னா ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய அக்னி வித்தியை கொடுன்னு ரெண்டாவது வேரத்துல எப்படி கேட்க முடியும்? இது வேற, இதுவும் பெரிய பிரச்சனை தான். ஆக மூணாவது பிரச்சனத்துல இதை ரெண்டையுமே காமிச்சு மூணாவது இந்த நச்சிகேதஸுக்கு நன்னாவே தெரியும் சரீரத்தை தவிர ஆத்மா இருக்குங்கிறது. அதனால ஆத்மா இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனமே பண்ணல. பார்த்தா ஏஎம் பிரேதே விஜிகித்சா மனுஷங்கிறத பார்த்தா அப்படி தோணினாலும் அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது, வேற விதமாக அர்த்தம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சில பேர். ஆனா அப்படி இல்லை, பாஷ்யத்துல அப்படி பண்ணல. அதுக்கு காரணம் என்னங்கிறத நாம பார்க்கணும். முதல்ல இதுல பார்க்கும்போது இவன் சரீரத்தோடு தான் அங்க போயிருக்கான், சரீரத்தோடு தான் திரும்பி வந்திருக்கான். சரியா? இவன் சரீரத்தை விட்டுட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, அப்ப அவனுக்கு தீர்மானமாக தெரிஞ்சிருக்கும், சரி சரீரத்தை தவிர ஆத்மா இருக்கு, என்னோட சரீரம் கீழே கிடக்கு, நான் மேல வந்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைச்சான்னா அவன் சரீரத்தை தவிர ஆத்மா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் இவன் சரீரத்தோடு தான் போயிருக்கான். ரெண்டாவது பிரச்சனத்திலையும் ஒரு இதே விஷயம் அங்க உபன்யாசம் பண்றச்சு வந்தது காஞ்சிபுரத்துல. அப்ப சாஸ்திரர் சொன்னார், அங்க சசரீர ஏவ ஸ்வர்கம் லோகமேதின்னு இருக்கான் காட்டகத்துல. இத பண்ணினவன் சரீரத்தோடவே சொர்க்கத்துக்கு போய் சேரனான் அப்படின்னு. சரீரத்தை விட்டுட்டு இல்லை, இந்த மாதிரி வேதம் சொல்றது. அப்ப வேதம் சொல்லும் போது அவன் போறச்ச சரீரத்தோடு தானே போறான். சரீரத்தை விட்டுட்டு போறான்னா சரீரத்தை தவிர இருக்கா இல்லையாங்கிறது அவனுக்கு நிச்சயமாகும். சரி, சரீரத்தை தவிர இருக்கு. இப்போ இந்த ரெண்டு இடத்துலயுமே சரீரத்தோடவே அவன் போகிறதுனால இந்த சரீரத்தை தவிர்த்து ஆத்மா இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்துக்கு பதில் கிடைக்காது. அதனால இவன் தன்னை பத்தி கூட பேசிக்கல, பொதுவா லோகத்துல போய் செத்து போயிடுறாளே அந்த மாதிரி சமயத்துல சரீரத்தை தவிர்த்து ஆத்மா இருக்கா இல்லையா எனக்கு இன்னும் அனுபவம் ஆகல. அவனுக்கு நச்சிகேதஸுக்கு ஏன் அவன் சரீரத்தை விட்டுட்டு எங்கேயும் போவே இல்லை.
இன்னும் எந்த அக்னி வித்தியை கேட்டிருக்கானோ அந்த வித்தியைக்கு பலத்திலையும் சசரீர ஏவ ஸ்வர்க்கம் லோகமேத்தின்னு சரீரத்தோடவே ஸ்வர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடுறான்னு விசேஷமாக சொல்லியிருக்கு. அது சரியா இல்லையான்னு கேட்காதுங்க. எப்படி சரீரத்தோட சேர்ந்து போக முடியும் அப்படிங்கிற விஷயம் கேட்கக்கூடாது. ஆனா இப்படி இருக்கு. அச்சா, இது ஒரு பதில். இன்னொரு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 3 பிரச்சனைகளுக்கு நீங்க பரஸ்பரம் சம்பந்தம் வச்சுக்கப்படாது. இந்த கேள்விக்கு அப்புறம் இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு அப்புறம் இந்த கேள்விங்கிறது இல்லை. இந்த திருத்தீயம்ங்கிற சப்த பிரயோகம் பண்ற அளவு இல்லையோ, இது உபனிஷத்துல திருத்தீயம்ங்கிறத ஒவ்வொன்னையும் திருத்தீயம்னு சொல்லியிருக்கு. சத்ரேதா ஆத்மானம் யகுருதா, தன்னை 3ஆக பிரிச்சது. அதுல என்ன அக்னின் திருத்தீயம், வாயுன் திருத்தீயம், என்னது எல்லாமே திருத்தீயம் திருத்தீயம் திருத்தீயம்னு. இது ஒண்ணு 3ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னையும் திருத்தீயம் திருத்தீயம்னு 3ஆவது அப்படின்னு சொல்றது. ஆக திருத்தீயம்னு சொன்னா முதல்ல 2 சொல்லிட்டு 1 2 3 அப்படிங்கிற கணக்குல இருக்கிறதாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 1 2 3ன்னு 3 பிரச்சனைகள் கேட்டதுக்கு பரஸ்பரம் சம்பந்தம் வச்சுட்டு மேல போகணுங்கிற அவசியம் இல்லை. உபனிஷத்தினுடைய தாற்பயம் என்ன? இது கதையா தானே சொல்றது, கதை சொல்றது இல்லையா? இந்த அவன் கேள்வி கேட்டதும் பதில் சொன்னதும் இது 2ம் கதாம்சம். இப்படிதான் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கதையில தாற்பயம் இல்லை, சொல்லி கொடுக்கப்படுற விஷயத்துல தாற்பயம். அப்படியானால் இந்த 3வது பிரச்சனத்தினுடைய விஷயம் இது நச்சிகேதஸ் தான் கேட்கணும்னு இல்லை, யாரோ ஒருத்தன் கூட கேட்கலாம், சந்தேகம் வரும் இல்லையா? ஏயம் பிரேத்தே, அதனாலதான் பொதுவா அவர் கேட்கறச்சே கேட்கிறார், ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷ்யே. அதுலயும் மனுஷ்ய யாரோ பொதுவா எடுத்துட்டார். ஒரு மனுஷன் போயிட்டான்னு சொன்னா இந்த மாதிரி சந்தேகப்படுறாளே, அஸ்தீதி ஏகே நாயம் அஸ்தீதி செய்கே, இந்த விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடு. அப்ப என்னாச்சு? இந்த பிரச்சனத்தை முதல்ல சொன்ன பிரச்சனத்தோடு நாம சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவா கேட்ட கேள்வி, சரீராதிரிக்தமாக ஆத்மா இருக்கா இல்லையா, அது நச்சிகேதஸ் தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. நச்சிகேதஸ் வாயால கேட்க வச்சிருக்கிறது ஸ்ருதி. ஆக இந்த பிரச்சனத்தை பூர்வ பிரச்சனத்தோடு சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இது தனி விஷயம். இந்த விஷயத்தை கேட்கும் போது பதில் சொல்றது ஸ்ருதி இருக்கு, அஸ்தித்தேவோபலப்தவ்யா அப்படின்னு பதில் சொல்றது. ஆக இப்படி வச்சுட்டோன்னா நமக்கு பூர்வோத்தர விரோதம் வராது. ஆக 3 பிரச்சனம்னு சொன்னதை இப்படி எடுத்துட்டு போனோம்னு சொல்ற. பிரதான கல்பனாயாந்து, இப்ப பிரதானத்துக்கையும் சொல்லி இருக்கட்டுமேன்னு கேட்டா, இந்த மாதிரி பிரதானத்துக்கு ஒரு கேள்வி கேட்கலையே, அல்லது ஒரு வரமாவது கொடுத்துருக்கானா, அதுவும் இல்லை. ஆக அதுக்கு அதை இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த சூத்திரம் வந்தது. திரயாணாமேவ செய்வம் உபன்யாச பிரஷ்னஷ்ட. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இல்லாட்டா எப்படியும் சிக்கல் வருது. 3 பிரச்சனத்தை 3ன்னு தனியா வச்சிருந்தால் வரத்தை முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி எப்படி இவன் கேள்வி கேட்கலாங்கிற 3 வரத்துன்னு தானே சொல்லணும். எப்படி இது அதிகப்படியா வந்தது, அதிகப்படியா கேட்கலாம்னு இடம் கொடுத்துட்டா அப்ப பிரதானத்தை பத்தியும் ஒரு கேள்வி கேட்டு விடலாமே, அல்லது இவன் கேட்காமலே அவன் சொல்லலாமே, கேட்காமலே கூட சொல்லலாம். குரு சொல்லணும் இல்லையா? அந்த நாரதர் சனத்குமார் இடத்துல இவர் கேட்கறத நிறுத்திவிட்டார், ஆனா அவர் சொல்லணும்னு சொல்லிவிட்டார் சனத்குமார் இல்லையா? பிராணம் வரை சொன்னதுக்கு அப்புறம் பேசாம இருந்துட்டார். இல்ல இது போராதுன்னு சொல்லி அதிகப்படியா சொல்ல வேண்டியதை சேர்த்து சொன்னார். அதே மாதிரி நினைச்சு அது அவன் சொல்லியிருக்கலாமே, யம தர்மராஜா சொல்லி இருக்கலாமே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அதனால திரயாணாமேவ செய்வம் உபன்யாச பிரஷ்னஷ்டங்கிற இந்த சூத்திரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போக வேண்டியிருக்கு பாஷ்யக்காரருக்கு. இது ஒண்ணு. இன்னொரு ரொம்ப பிரசித்தமான விஷயம், இந்த ஆனந்தமயாதிகரணத்துல விற்த்திக்காரர் ஒரு விதமா சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்றார், பாஷ்யக்காரர் வேற விதமா கொண்டு போறார். அநேகமா 2-3 சூத்திரங்களுக்கு அர்த்தம் நமக்கு பார்த்தா சரியா இருக்க மாதிரி தோணாது. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா மேல்வாரியா பார்த்தா சரியா இல்லை மாதிரி தோணும். ஆனா ரொம்ப சூக்ஷ்மமா கவனிச்சா பாஷ்யக்காரர் அர்த்தத்துல தான் அந்த சூத்திரம் இருக்குங்கிறது கொண்டு வரலாம். இது ஆனந்தமயாதிகரணத்துல உள்ள ஸ்திதி. அதாவது சூக்ஷ்மமா கொஞ்சமா சொல்ல போனா, அந்த தைத்திரிய உபனிஷத் வாக்கியத்துல என்ன வாக்கியம்னா, விஞ்ஞானமய கோஷத்துக்கு அப்புறம் தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஞ்ஞானமயாத் அந்யோந்தராத்மா ஆனந்தமயான்னு இருக்கு. இந்த ஆனந்தமயாங்கிறது பரமாத்மாவா ஜீவனான்னு விசாரம் பண்ணி
பரமாத்மா தான்னு சொல்றதுக்காக சூத்திரம் வந்ததாக வியாக்கியானம் பண்றாரு விருத்திக்காரர். அது பரமாத்மா தான் அப்படின்னு. பாஷ்யக்காரர் அதுல 1000 அனுபவத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லப்படாது. அது ஜீவன் தான். அதுக்கு புச்சமாக தஸ்ய பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா. தஸ்யங்கிறது அனுவர்த்திக்கிறது. தஸ்ய ஸ்ரத்தேவ சிரஹா இல்ல அல்ல, அது முதல்லண்ணா. தஸ்ய பிரியமேவ சிரஹா. தஸ்ய பிரியமேவ சிரஹாங்கிறது தஸ்யன்னு எல்லாத்துலையும் சேர்த்துக்கணும். மோதா பிரமோதா ஆனந்தா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. அங்கதான் பிரம்மத்தை எடுத்துக்கணும்னு பாஷ்யக்காரருடைய விருத்திகார மத கண்டனம். அப்புறம் இவர் சூத்திரத்தை கொண்டு போறது என்ன பண்ணணும்னா, ஆனந்தமய வாக்கியத்தை வச்சுக்காருங்கோ. பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் இருக்கே, இது பிரம்மந்தான். இந்த பிரம்மத்துக்கு இங்க பிராதானியம் உண்டா இல்லையான்னு விசாரிப்போம் அப்படின்னு சூத்திர ஆனந்தமயாதிகரணத்தை எடுத்துன்னு போயிட்டார். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தாரே, இந்த பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த 5 கோஷங்களும் கல்பிக்கப்பட்டதா, இல்லை ஆனந்தமயத்தை உபாசனம் பண்றதுதான் இங்க பிரதான விஷயம், பிரம்மத்தை அதுக்கு ஆதாரமாக சேர்த்து உபாசிக்கணும் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கொண்டு போய் சூத்திரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணினார். இவ்வளவு தூரம் இருக்கோ இல்லையோ. அதுக்கு அப்புறமா போய் சூத்திரக்காரர் இங்க ஒரு கொஞ்சம் 2 கிட்டாந்தரமா பேசிடுறார். இந்த 3வது அத்தியாயம் 3ஆம் பாதம் ஆனந்தாதய பிரதானஸ்ய ஒரு அதிகரணம். இது 3:3:11. இங்க என்ன விஷயம்னா, வெறும் உபாசனை இல்லை, உபாசனை இல்லாமலே பிரம்மத்தை பத்தி எத்தனை உபனிஷத்துகள்ல என்னென்ன விஷயங்கள் தெரிவிச்சிருக்கோ அத்தனை விசேஷங்களையும் ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறது இங்க காரணம். உபசங்கிரகம், குணோபசம்ஹாரம் அப்படின்னு. உபாசனைக்காகனே இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பதங்கள் போட்டிருக்கு பிரம்மத்துக்கு, சுத்த பிரம்மத்துக்கு. அப்ப அந்த பிரம்மத்துக்கு என்னென்ன பதங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை பதங்களையும் ஒரு இடத்துல சேர்த்துக்கணும். ஒரு இடத்துல ஆனந்த பதம் இருக்கு, ஒரு உபநிஷத்துல இல்லைன்னா அங்கேயும் சேர்த்துக்கணும். ஆத்ம பதம் இருக்கு, ஆத்ம பதம் இல்லைன்னா ஆத்ம பதத்தை சேர்த்துக்கணும். இது இந்த மாதிரி சொல்றது. இதே மாதிரி இன்னொரு அதிகரணம் அக்ஷரதியாந்துன்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அங்க என்ன பண்றாருன்னா, இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடிய விசேஷணங்களும் நிறைய இருக்கு. அஸ்தூலம் அரணு அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் அப்படின்னு பிரதாரண்யத்துல, அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய விசேஷணங்கள் சொல்லியிருக்கு இல்லையா. ஒவ்வொரு உபநிஷத்துல கொஞ்சம் சிலதெல்லாம் அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து இதுதான் பிரம்மம் இப்படி இல்லைன்னு சேர்க்கணும்னு 2 அதிகரணம் பண்ணியிருக்கான். இதுதான் ஆனந்தாதய பிரதானஸ்ய. இப்படி சொல்லும் போது இந்த தஸ்ய பிரியமேவ சிரஹா மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷா இதெல்லாம் நாம எல்லா உபநிஷத்துலையும் சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு விசாரிக்கிற. சரியா? அப்படி விசாரிச்சு பிரியசிரஸ்துவாதி அப்பிராப்தி உபச்சயாபச்சயௌஹி பேதே. நாம எதுக்காக இவ்வளவு குணத்தை இவ்வளவு சப்தங்களையும் ஒரு இடத்துல உபசம்ஹாரம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இப்படி இருக்கு ஒரு பிரம்மம்னு தெரிவிக்கிறதுக்காக. சரியா? ஒரே பிரம்மம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வரும். இங்க நீங்க பிரியம் மோதகா பிரமோதகா, அந்த பிரியமாக இருக்கு, மோதமாக இருக்கு, பிரமோதமாக இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பிரியம் மோதம் பிரமோதம் இதெல்லாம் பிரியத்தினுடைய விசேஷங்கள். விசேஷம்னா பிரியங்கிறது சாதாரண பிரீத்தின்னு வச்சுங்க, மோதங்கிற அதை விட விசேஷம், பிரமோதங்கிற அதை விட ஜாஸ்தி உத்கிருஷ்டம், ஆனந்தங்கிறது பொதுவானது. இந்த மாதிரி பிரியம் மோதம் பிரமோதங்கிறதுல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு உத்கர்ஷாபகர்ஷம் இருக்கிறதுனால அது ஒரே பிரம்மத்துக்கு விசேஷணமாக அதை சேர்த்துக்க கூடாதுன்னு விசாரிச்சு. பிரிய சிரஸ்துவாதி அப்பிராப்தி உபச்சய அபச்சயௌஹி பேதே, பேதம் இருந்தாத்தான் இதை விட அது அதிகம் இதை விட அது அதிகம்னு சொல்லலாம். ஒரே பிரம்மத்துல பிரியமா மோதமா பிரமோதமான்னு கேட்டா இதெல்லாம் சொல்ல முடியாது, அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றோம். இப்ப இங்க என்ன பிரச்சனை வந்துடுத்தோன்னு கேட்டா, இது பிரம்மத்துக்கு சொன்ன தர்மமே இல்லையே, ஆனந்தமயத்துக்கு சொன்ன தர்மம் தானே. ஆனந்தமயமோ பிரம்மம் கிடையாது, அது ஜீவன் தானே. அப்ப பிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட விசேஷணங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கும் போது இந்த தஸ்ய பிரியமேவ சிரஹாலாம் வருமா வராதன்னு சந்தேகத்துக்கே இடம் இல்லையே. இவர் எதுக்காக சொல்லணும் இது பிரியசிரஸ்துவாதிகள்லாம் இங்க வராது அப்படின்னு இல்லையா? வரத்துக்கு சான்ஸே இல்லை, அது பிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட விஷயமே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது?
அந்த சூத்திரக்காரர் ஆனந்தமயத்தை பிரம்மம்னு நினைச்சிருக்கார். அப்படித்தானே கொண்டு போவா. ஆனந்தமயத்தை பிரம்மம்னு தான் அவர் நினைச்சுட்டு இருக்கார், விற்த்திகாரர் சொன்ன மாதிரி. இருந்தாலும் அதுக்கு சொல்லப்பட்ட அந்த பிரியசிரஸ்தம் தச பிரியமேவ சிரஹாலாம் எல்லா உபநிடத்திலையும் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சூத்திரம் பண்ணினார். இப்படித்தானே சாதாரணமா வரும். இங்க ஒரு சிக்கல் இருக்கு. பாஷ்யக்காரர் என்ன பண்ணினார், கிருத்வா சிந்தான்னு விட்டார். பிரம்ம தர்மாம்ஸ்து ஏதான் கிருத்வா நச்சைதே பிரியசிரஸ்த்வாதயः பிரம்ம தர்மாः கோஷதர்மாஸ்து ஏதே இதி உபதிஷ்டம் அஸ்மாபிः ஆனந்தமயோபியாசாதித்யத்ர பிரம்மதர்மாம்ஸ்து ஏதான் கிருத்வா நியாயமாத்திரமிதம் ஆச்சாரியேன பிரதர்ஷிதம் பிரியசிரஸ்த்வாத்யப்ராப்தி இது. எப்படி கொண்டு போறார், இது பிரம்மம் இல்லை, ஆனந்தமயங்கிறது பிரம்மம் இல்லை, ஒரு சமயம் அது பிரம்மமாக இருக்கும்னு வச்சுங்கோ. பிரம்மமாக இருந்தால் அப்ப அந்த பிரம்மத்தை உபாசிக்கும் போது எல்லா உபனிஷத்திலையும் இந்த பிரியசிரஸ்துவாதிகள் எல்லாம் சேர்த்துக்கணுமா வேண்டாமா? அப்படி வேண்டாம்னு சொல்றதுக்காக வந்துதான். சரியா? இது பிரம்மமாக இருக்கும் பட்சத்துலன்னா அது இருக்குன்னு இல்லை, ஒரு சமயம் இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு கிருத்வா சிந்தா. பிரம்மமாக இருந்தால் அப்ப பிரியசிரஸ்துவாதிகள்லாம் சேருமா சேராதா? சேர்க்கவே முடியாது. இதெல்லாம் வித்தியாசம் இருந்தா பேதம் இருந்தா தான் முடியும், அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இங்க உபநிஷத்துல சொல்லியிருக்கான், இந்த உபாசனைக்கு மாத்திரம் வச்சுட்டு போக வேண்டியதே தவிர எல்லா உபநிஷத்துலையும் இதை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காராம். அப்ப இந்த நியாயத்தை இப்படி கிருத்வா சிந்தையா சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே கிருத்வா சிந்தையா சொல்லக்கூடிய அந்த நியாயம் அந்த உதாகரணத்துல உபயோகப்படாட்டாலும் வேற உதாகரணத்துல உபயோகப்படும். சாதாரணமா இப்படிதான் கிருத்வா சிந்தையுடைய பிரயோஜனம். அது எங்க கொண்டு போகலாம்னா, சாந்தோக்கியத்துல சஞ்யத்வாமாத்வாதி குணமா ஒரு உபாசனம் சொல்லியிருக்கு. சஞ்யத்வாமஹா அப்படின்னு ஏதம் வாமானி சஞ்சந்தி, வாமனீத்துவம் பாமனீத்துவம், இந்த மாதிரிலாம் பல குணங்கள் சொல்லியிருக்கு. வெவ்வேறு உபாசனைகள்ல சொல்லியிருக்கு. ஆனா பிரம்மம் ஒண்ணு, எல்லாமே பிரம்மோபாசனம், பிரம்மம் வேறு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வாமனீத்துவம் சஞ்யத்வாமத்துவம் இந்த மாதிரி குணங்கள் எல்லாத்தையும் எல்லா உபாசனைகள்லையும் சேர்க்கணுமா வேண்டாமான்னு கேட்டா இல்லை, அந்த குணங்களுக்குள்ள வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. அதனால அந்தந்த உபாசனைக்கு மாத்திரம்தான் அந்த குணங்களை வச்சுக்கணுமே தவிர உபசம்ஹாரம் பண்ணக்கூடாது. இதே நியாயம் அங்க வந்து சேரும். உபச்சயாபச்சயோகி பேதே அப்பிராப்திங்கிறது. ஆக இந்த உதாகரணத்துல இதை வச்சு கேட்டாலும் வேற உதாகரணத்துல இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சச்ச நியாயः அந்நேஷு நிச்சிதேஷு பிரம்மதர்மேஷு உபாசனாய உபதிஷ்யமானேஷு நேதவ்யः சஞ்யத்வாமாதிஷு சத்தியகாமாதிஷு ச. ஆக இந்த இடத்துலையும் அந்த ஆனந்தமய பிரம்மவாதம்ங்கிற விஷயத்தை கிருத்வா சிந்தையா எடுத்துட்டு போயிருக்காருங்கிறது தெரியுது. கிருத்வா சிந்தையா எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில இடத்துல சாதாரணமா இந்த மூணாம் பாதத்துல வித்யா பேதமா அபேதமான்னு விசாரம். வித்யா பேத அபேத விசாரம் அப்படின்னு சொன்னால் அந்த வித்தியங்கிறது உபாசனா ரூபமாகத்தான் இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டார். ஏன்னா பிரம்ம வித்தியில பேதமே கிடையாது. எந்த உபனிஷத்துல உபனிஷத்து பின்னமா இருக்குங்கிறதுக்காக அதுல சொல்லப்பட்ட பிரம்ம வித்யை வித்தியாசப்படாது, எல்லா இடத்துலயும் ஒரே பிரம்ம வித்யை தான் அப்படிங்கிறது தீர்மானம். ஏன்னா அதுல ஒன்றும் பெருசா விசேஷணங்கள்லாம் சேர்க்கல. எந்த விசேஷணத்தை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரோ அந்த விசேஷணங்கள் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாததாக இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் ஆத்மா, ஆனந்தம் ஆத்மா பிரம்மா, இந்த 5 பதங்கள் தான். இது எல்லாத்துலயும் சேரும், அதுல வித்தியாசமே இல்லை. இன்னும் அஸ்தூலம் அனணு அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா அது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போறது. இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு எத்தனையோ சொல்லி கடைசியில சொல்ல முடியாம போய் நேத்தி நேத்தி அப்படின்னு 2 பதத்தினால இத்தினா இத்தினா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. ஆக இதை எல்லா இடத்துலையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டார். சேர்த்துட்டா அப்ப இங்கேயும் ஒன்றும் பரஸ்பரம் வித்தியாசம் வரக்கூடிய விசேஷணங்கள் இல்லை. ஆக பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள்ல இந்த உபநிஷத்துல சொன்ன பிரம்ம ஜானமும் அந்த உபநிஷத்துல சொன்ன பிரம்ம ஜானமும் வேறையா இல்லையான்னு விசாரம் கிடையாது, தீர்மானமா சொல்லிட்டார். அப்ப எதுல பிரம்ம வித்யான்னு சொன்னா உபாசனையை எடுத்துக்கணும். இந்த உபனிஷத்துல சொன்ன உபாசனையும் அந்த உபனிஷத்துல சொன்ன பிரம்மோபாசனையும் ஒன்னா வேறா, இதுதான் விசாரம். சரியா? இப்படி இருக்கும்போது
ஒரு 2 அதிகரணத்துல இந்த உபநிஷத்துல சொன்னதும் அந்த உபநிஷத்துல சொன்னதும் ஒன்னா இல்லையான்னு உபாசனை இல்லாத இடத்துலயே விசாரிக்கிறார் சூத்திரக்கார். 2 அதிகரணத்துல என்ன பண்ணார்? ஒரு அதிகரணம் இப்போ பார்க்கலாம். சின்னதா தான் இருக்கு, சின்னதா பண்ணலாம். அதாவது ஐத்திரேய தனித்தனியா தான் இருக்கு, உபாசனைக்கு பலமும் தனித்தனியாக சொல்லியிருக்கு. இல்ல அது பிரம்மம் உபாசியமாக இருக்கிற காரணத்தினால அத பிரம்ம வித்யன்னு சொல்றது. பிரம்ம வித்யங்கிறது நம்ம பிரம்ம ஞானம் இல்லை, பிரம்மோபாசனம். இந்த வித்யா சப்தம் உபாசனம்ங்கிற அர்த்தத்துல சொல்றார் சூத்திரக்காரர். அந்த இடத்துல சோதனாதி அவிசேஷா, சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனாதி அவிசேஷா, விதி ஒன்னாக இருக்கு, ரூபம் ஒன்னாக இருக்கு, பேரு ஒன்னாக இருக்கு அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்ப வித்யங்கிறது எதை நினைக்கிறார்? எந்த வித்யானது விதிக்கப்படுறதோ, சோதனானா விதி, விதிக்கப்படுற பிரம்ம வித்யை பத்தி சூத்திரக்காரர் பேசுறார். விதிக்கப்படுற பிரம்ம வித்யன்னு சொன்னா நிச்சயமா உபாசனா விதி, அங்கதானே உபாசித்த வரும் இல்லையா? ஞானத்துக்கு விதி விஷயத்துவம் கிடையாது, அது பிரமாண வஸ்து பரதந்திரம், விதிக்க முடியாது, விதேயமாகாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால சூத்திரக்காரர் உபாசனையத்தான் நினைக்கிறார். அதனுடைய பேதாபேத விசாரம் தான் இங்கேங்கிறது தீர்மானம். இப்படி இருக்கும்போது இந்த சாதாரண உபாசனையே இல்லாத ஒன்ன கூட இவர் விசாரிக்கிறார். ஆத்ம கிரகீதி இதரவது உத்தராத். எப்படி இருக்குன்னா, ஆத்மாவா இதம் ஏக ஏவாக்ராசீத் நான்யத் கிஞ்சன மிஷத்து அப்படின்னு ஐத்திரேயகத்துல ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வாக்கியம் நிறைய இடத்துல வரும். ஆத்ம சப்தம் இருக்கலாம், அதுக்கு பதில் சத்துங்கிற சப்தம் இருக்கலாம், பிரம்மங்கிறது இருக்கலாம், வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் இருந்தது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் உற்பத்தி சொல்லும் போது வித்தியாசப்பட்டு போகுது. ஐத்திரேயத்துல சொல்லும் போது இந்த லோகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு வருது, அந்த பூலோகம் இது. வேற ஒரு இடத்துல பார்த்தேன்னா சாதாரண பிரம்மத்தை எடுத்துக்கும் போது அந்த மகாபூதங்களை சிருஷ்டி பண்றதுதான் வரிசையா சொல்லுவோம். ஆகாஷ சம்பூத, ஆகாஷாத் வாயு, இப்படிதான் வரும் மகாபூத சிருஷ்டி. இந்த லோகங்கள் பௌத்திகம், பூதங்களை சிருஷ்டி பண்ணிதுன்னு சொன்னா அப்ப அது பிரம்மமாக இருக்கும். பௌத்திகத்தை சிருஷ்டி பண்றதா இருந்தா அது பிரம்மாவாக இருக்கணும். பிரஜாபதி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லோகங்களை சிருஷ்டி பண்ணார். பஞ்சபூதம் வரையில் சிருஷ்டி பண்ணி கொடுத்து அதை பஞ்சீகரணம் வரையில் பண்ணி கொடுத்தது பிரம்மம். அதுக்கப்புறம் மேல்கொண்டு வேலை பார்க்கறது பிரம்மா. இது வேதாந்தத்துல உள்ள சம்பிரதாயம் இல்லையா? இப்படி இருக்கும்போது இங்க லோக சிருஷ்டி சொல்றதுனால இது பிரம்மமாக இருக்க முடியாது. சரியா? அதே மாதிரி மேல்கொண்டு ஒரு சொல்லக்கூடிய காரியங்கள், இந்த மாதிரி இந்த சரீரத்தை சிருஷ்டி பண்ணி உள்ள போடலாமா வேண்டாமா, கால் வழியா போடலாமா தலை வழியா போடலாமா, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்க்கும்போது இது அந்த பிரம்மான்னு தெரிகிறதே தவிர பிரம்மமாக இல்லை அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அந்த பூர்வபக்ஷத்துக்கு சமாதானம் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவதாரணாத் ஆத்ம கிரகீதி. இங்க ஆத்மானா பிரம்மம், பிரம்மத்தை தான் கிரகிக்கணும், பிரஜாபதியை கிரகிக்க முடியாது. ஏன்? சரியான காரணம் என்னன்னா, கடைசியில பிரஜானம் பிரம்மா, எல்லாத்தையும் பிரஜானம் பிரம்மா. இங்க சொன்னது எல்லாமே பிரம்மம்னு சொல்ற உபசம்ஹாரம் பண்ணணும். இந்த உபசம்ஹாரம் பண்றதுனால முன்னாடி ஆரம்பிக்கிறது எப்படி இருக்குன்னா, அது ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா இடத்துல பொதுவா இது ஒரு நல்ல நியாயம் சொல்லி கொடுக்குறார். அது ஒண்ணுதான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உபனிஷத்து. ஏன் அப்படி ஆரம்பிக்கணும்? அப்படியே முடிக்கிறதுக்காக. அது ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க ஐத்திரேய உபனிஷத்துல அந்த ஊத்திகி ஜூத்திகி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது எல்லாம் இதுக்குதான் பேரு, இதுதான் சொல்லிட்டு பிரஜானம் பிரம்மான்னு உபசம்ஹாரம் பண்றது கடைசியில முடிக்கிறச்சு. இதுதான் அப்படின்னு மகா வாக்கியமா இதை வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா ஆரம்பமும் அப்படித்தான் இருந்தாகணும். இதை வச்சுட்டு ஆரம்பத்துல ஆத்மானா பிரம்மந்தான். லோகத்து சொல்லுங்க, சம்சயம் இருக்கிறதால பிரம்மாதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆமா, இதை கேள்வி கேட்டிருக்காரு பிரம்மாவை எடுத்துக்கணும்னு. ஆனா பிரம்மாவை மாத்திரம் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பிரஜானம் பிரம்மாங்கிற உபசம்ஹாரம் உதைக்கும். இது சரியா வராது. எல்லாமே இதுதான், அதனால பிரம்மன் பிரஜானம் பிரம்மான்னு சொல்ல முடியாது போயிடுமே. இங்கயா அது பரவாயில்ல. ஆத்மாவாயுதமே அதுக்கு 2 வழி. இந்த சாந்தோக்கியத்துல ஆகாசமும்
வாயுவும் ரெண்டும் விட்டு போச்சு, தேஜஸ்லேருந்து ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது இவர் வியததிகரண நியாயத்துல என்ன பண்ணினார், அந்த ஆகாசத்தையும் வாயுவையும் சிருஷ்டி பண்ணிட்டு தேஜஸை சிருஷ்டி பண்ணினதாக வச்சுக்கணும்னு விட்டார் இல்லையா, ஒரே மாதிரியா வரணுங்கிறதுக்காக. அப்ப பிரம்மம் பிரம்மன் தான். அதே மாதிரி இங்கேயும் பஞ்சபூதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஹிரண்ய கர்ப்பனையும் சிருஷ்டி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விசாரிச்சது எப்படி போறது அப்படின்னு வச்சுக்கணும், லோக சிருஷ்டி வந்ததாக வச்சுக்கணும்னுட்டாருங்க. அந்த வியததிகரண நியாயம் அதான் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியாயங்களை அங்கங்க சேர்த்துக்க வேண்டியிருக்கு. நேரம் அப்படியே வாக்கியத்துடைய அர்த்தத்தை பார்த்தா சந்தேகத்துல போய் நிற்கும். ஆச்சா, ஆக இதுவும் பிரம்மஜானம் தான்னு சொன்னார். ஆனா இந்த இதுல அவ்வளவு பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொன்னு வருது, அதுதான் முக்கியம். இதுலயே வர்ணகாந்தரமாக பண்ணியிருக்கார். நீங்க பாருங்க, இதாவது பிருகதாரண்யகத்துல கதமா ஆத்மேதி அப்படின்னு ஒரு பிரச்சனம், யோயம் விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்தர ஜோதி புருஷாலேருந்து உத்தரம் கதமா ஆத்மான்னு ஜனகர் கேட்கிறார். பதில் வரிசையா சொல்லிட்டே வர்றார். சொல்லிட்டு வரும்போது கடைசியில எங்க முடிக்கிறாருன்னு சொன்னா, சவா ஏஷ மகா நஜ ஆத்மா அஜரஹ அமரஹ அமிர்தஹ அபயஹ பிரம்மான்னு. கேள்வி கேட்டது என்ன, ஆத்மா ஆத்மான்னு கேட்டார். ஜீவாத்மாவை பத்தி தான் கேட்டான்னு வச்சுப்போம். இந்த ஜீவாத்மா என்ன சொல்றது, இந்த சமஸ்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்கே, பல இந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, பிராணங்கள் இருக்கு, இதுக்குள்ள ஆத்மா எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்லிவிட்டு கடைசியில பிரம்மான்னு முடிக்கிறார். சரியா, இங்க சாந்தோக்கியத்துக்கு வாங்க. சதேவ சோமேத மக்ர ஆசீத்னு பிரம்மத்துல ஆரம்பிச்சது. பிரம்மத்துல ஆரம்பிச்சுட்டு தத்துவமசின்னு சொல்லி முடிச்சுடுத்து இல்லையா. அந்த ஜீவன்ல முடிச்சு, ஜீவனும் அதுவும் ஒண்ணுதான், ஐக்கியத்துல முடிக்கிறது. ஜீவன்ல ஆரம்பிச்சு அதையே பிரம்மமாக முடிக்கிறதுன்னு ஒரு உபநிஷத்துல வந்திருக்கு. பிரம்மத்துல ஆரம்பிச்சு அதுதான் ஜீவனாகவும் இருக்குன்னு ஜீவன்ல முடிக்கிறதுன்னு ரெண்டு விதமான பிரக்கிரியை இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா வேறையான்னு இதே அதிகரணத்துல விசாரம். ஆத்ம கிரகீதிகி இதரவது உத்தரா, சாந்தோக்கியத்துல சொன்னதும் இந்த பிருகதாரண்யத்துல சொன்னதும் ஒரே விதமான ஞானம் தானா இல்ல வித்தியாசமான ஞானமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கும் இந்த இடத்துல சமாதானம் சொல்றது, ஆத்ம கிரகீதிகி இதரவது உத்தரா. உத்தராங்கிற இடத்துல அபேதோபதேசத்தை எடுத்துட்டு இருக்கார். அபேதோபதேசங்கிறது பிருகதாரண்யத்திலும் இருக்கு, சாந்தோக்கியத்திலும் இருக்கு. தத்துவமசின்னு மகா வாக்கியம். அபேதோபதேசம்னா ஜீவ பிரம்மா அபேதத்தை உபதேசிக்கிறது. தத்துவமசின்னு இங்க சொல்லியிருக்கு. பிருகதாரண்யத்துல சவாயேஷ மகானஜா ஆத்மா அபயம் பிரம்மா அப்படின்னு கொண்டு போயிருக்கார். அயம் ஆத்மா பிரம்மான்னு அங்கேயும் அபேதம் சொல்லியிருக்கு. அபேதம் சொன்னதுனால ரெண்டும் ஒன்னாக இருக்கணும். எங்க ஆரம்பிச்சதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஜீவன்ல ஆரம்பிச்சுதா பிரம்மத்துல ஆரம்பிச்சுதாங்கிறது இல்லை, எங்க முடிக்கிறது அதை பார்க்கணும். அபே உத்தரா. அதே அன்வயாதிதி சேத் சியாத் அவதாரணா. இது 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 அடுத்த சூத்திரம். இங்க என்ன சொன்னார்னா, இங்க ஏனா ஸ்ருதம் பவதி, அந்த ஏக விஜயான சர்வ விஜயானத்தை எடுத்துன்னு வர. இங்க ஏன் இந்த மாதிரி வித்தியாசப்படுறது, ஜீவன்ல என்ன ஆரம்பிச்சிருக்கார், இங்க ஆரம்பம் வித்தியாசப்படுறது. ஆரம்பம் வித்தியாசமா இருந்தால் அந்த வித்தியும் வித்தியாசமா இருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பதில் என்ன சொல்றார், அப்படி இல்லை. இங்க ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம்னு ஏக விஜயானேன சர்வ விஜயானத்தை ஆரம்பிச்சு விட்டார் இங்க சாந்தோக்கியத்துல. அப்ப இதுக்கு சொல்ற மாதிரி நீங்க பதில் சொல்லியாகணும், எல்லாம் அதுவாக இருக்கணும்னு. அப்ப என்ன பண்றது, அதுல இருந்துதான் எல்லாம் வந்துருதுன்னு சொல்றதுக்காக சதைவ சௌமியதம் அக்ராசீத் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏகத்வாவதாரணம் பண்ணி அதுல இருந்து வந்தது, அதனால அதை காட்டிலும் வேறானது இல்லைன்னு சொல்லி கடைசியில இதுல கொண்டு முடிக்கிறார். அப்ப என்னாச்சு, ஒரு கேள்வி கேட்டதுக்காக அதுக்கு பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக ஆத்மாவாயுதமேகேவாகிராசீத் சதைவ சௌமியதமக்ராசீத் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. ஆனா முடிக்கிற அம்சத்துல தாத்பரியம் இருக்கு. அந்த அபேதம் இருக்கு, ஜீவ பிரம்மா அபேதம், அதுலத்தான் தாத்பரியம் இருக்கு. அது உபாசனைக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை, ஒரே தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அது ஒன்னாக இருக்கிறதுனாலே இங்க வித்யாபேதம் இல்லை அப்படின்னா. பாஷ்யக்காரர் இந்த விஷயத்த அநேக இடத்துல சொல்லியிருக்கார். அந்த சப்தாதேவ பிரமிதகாங்கிற இடத்துல கூட அந்த 2 வர்ணகம் பண்ணினார் அந்த அதிகரணத்துல. அதாவது அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகான்னு ஒரு மந்திரம் கட்டோபனிஷத்துல,
அதே மாதிரி அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யஸ்ய சயவாத்திய சௌஷ்வான்னு ஒரு மந்திரம். இந்த ரெண்டு இடத்துலயும் அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு சொல்லப்பட்டது எது, ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு விசாரிச்சு பரமாத்மான்னு ஒரு தடவை சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். அப்புறம் இன்னொரு தடவை வியாக்கியானம் பண்ணினார். அப்படி இல்லை, அங்குஷ்ட மாத்திர புருஷாங்கிறது ஜீவாத்மா தான். ஆனா இந்த வாக்கியம் அங்குஷ்ட மாத்திர புருஷனாக ஜீவாத்மாவை சொல்றதுக்காக வரல, அந்த ஜீவாத்மாவை ஈசானோ பூதபவ்யஸ்யன்னு பரமாத்மா அபின்னமாக சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு மகா வாக்கியபரமாக இன்னொரு வியாக்கியானம் பண்ணினார் பாஷ்யக்காரர். அப்படி சொல்லும் போது இந்த அதிகரண சித்த விஷயத்தை அங்க எடுத்திருக்காரு. என்ன சொன்னார்னா, ரெண்டு விதமாக வேதாந்தத்துல தத்துவத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய பிரக்கிரியை உண்டு. ஒரு சில இடத்துல பிரம்மத்துல ஆரம்பிச்சு ஜீவன்ல முடிக்கும். இன்னொரு இடத்துல ஜீவன்ல ஆரம்பிச்சு அதையே பிரம்மமாக உபதேசம் பண்ணும். இந்த மாதிரி ரெண்டு விதமான பிரக்கிரியை இருக்கு. ஆக இந்த வாக்கியம் ஜீவனை ஆரம்பிச்சு அனுவாதம் பண்ணி அதை பிரம்மமாக சொல்றதாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அந்த பிரக்கிரியானது இந்த அதிகரணத்துல இருந்துட்டு இருக்கு. இப்படி சொல்லறதுக்கு அவசியம் என்னங்கிறதுக்கு விவரணாச்சாரியர் ஒரு இது கொடுத்திருக்காரு. இங்க ஆரம்பிச்சு அங்க முடிக்கிறது, அங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிறதுன்னு ரெண்டு விதமா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சொன்னாதான் ஜீவ பிரம்ம அபேதமே சித்திக்கும், இல்லைன்னா சித்திக்காது. வெதிஹாரோ விசிம்சந்தின்னு ஒரு அதிகரணம் இருக்கு, அங்கேயும் இந்த விஷயத்தை எடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நீ நானாகவும் நான் நீயாகவும் ரெண்டு விதமாக இருக்கோம்னு வெதிகாரம். தொம்பா அகமஸ்மி பகவோ தேவதே அகம் வை துவமசி. இங்க ஒண்ணு சொன்னா போறாதா, எதுக்கு ரெண்டு தடவை சொல்லணும்? நீ நான் சொன்னா ரெண்டு ஒண்ணுதான். நான் நீயாக இருக்கேன்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இந்த தாதாத்மிய ஸ்தலத்துல இங்க ஒரு கொஞ்சம் இது இருக்கு. இங்க பாருங்க, கடமானது பானையானது மண்ணுதான், ஆனா மண்ணானது பானை இல்லை. அப்படி வந்துடும் இல்லையா? பானை மண்ணுதான், ஆனா மண்ணுனா பானை தான்னு சொல்லக்கூடாது. பானையெல்லாம் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அது இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி காரியகாரண பாவம் இல்லை ஜீவனுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும். அதான் பரமாத்மாவை காட்டிலும் ஜீவன் வேற இல்லை, ஆனா ஜீவனை காட்டிலும் பரமாத்மா வேறதான் அப்படின்னு சொல்றத இல்லைன்னு. அப்படி இல்லை, அப்படியே ஒண்ணு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக வெதிகாரம் சொல்றது. அந்த அபேதம் தெரிவிக்கணுமானால் அதுக்கு ஞாபகமாக உபனிஷத்து இப்படி பிரவர்த்திக்கிறது. ஜீவன்ல ஆரம்பிச்சு பிரம்மத்துல கொண்டு முடிக்கிறது, பிரம்மத்துல ஆரம்பிச்சு ஜீவன்ல கொண்டு முடிக்கிறது. இது ரெண்டு இது சொல்லியிருக்காரு விவரணாச்சாரியர். ஒரு கட்டம் ஒரு பட்டம் ரெண்டு எடுத்துக்கிறீங்களா? கடமும் பட்டமும் வேற தானே? நிச்சயமா வேறதான். ஏன் வேற? இதனுடைய தர்மங்கள் வேற, அதனுடைய தர்மங்கள் வேற, அதனால இது வேற அது வேற. அப்படியா? அப்படியானால் அந்த விருத்தமா இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, அப்படின்னா கடப்பட்டகான்னு ஒன்னாயிடுமோ? ஆகவே ஆகாது. நீங்க அதுல உள்ள எத்தனை தர்மங்களை விட்டு கொடுத்தாலும் அது ஒன்னே ஆகவே ஆகாது, தனியாவே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த ஸ்வரூபம் வேற, அந்த ஸ்வரூபம் வேற. கடைசியில விசேஷமாக மிஞ்சக்கூடிய ஸ்வரூபத்துல கடங்கிறது மண்ணாலான கடம் இருக்கு, அதுல உள்ள விசேஷங்கள்லாம் விட்டுட்டு விசேஷாம்சத்தை மாத்திரம் சொன்னால் அது தனியா நிற்கும். பட்டத்துல இருக்கக்கூடிய அந்த விசேஷாம்சத்தை மாத்திரம் சொன்னால் தனியா நிற்கும். நீங்க அந்த விசேஷணாம்சத்தை தியாகம் பண்றேன், ஜகத ஜெகல் லக்ஷணா ஜெகஜ லக்ஷணான்னு சொல்றீங்களே, அந்த விசேஷணாம்சத்தை மாத்திரம் தியாகம் பண்ணினதுக்காக இந்த கடமும் பட்டமும் ஒன்னாக ஆயிடவே ஆயிடாது. ரெண்டு கட்டம் கூட, ரெண்டு கட்டம் பட்டம்னு எடுத்துக்கணும் கூட அவசியம் இல்லை. ரெண்டு கட்டம், இது ஒரு பானை இது ஒரு பானை. இந்த பானையும் அந்த பானையும் வித்தியாசப்படுறது. ஏன் வித்தியாசப்படுறது? இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. கலர் எல்லாம் வித்தியாசம் இருக்கு, சரி, அதெல்லாம் நாம தியாகம் பண்ணிட்டே வந்துடுவோம். விருத்தமா தெரியக்கூடிய அம்சங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவோம். அப்படியானால் இது ஒரே பானையா போயிடுமா? போகவே போகாது. இது வேற அது வேறையா தான் இருக்கும். சரியா? ஏன்? ரெண்டு பானை இது, அதனால நீங்க என்னதான் தியாகம் பண்ணினாலும் ரெண்டாத்தான் நின்றுட்டு இருக்கும். ஆனால் கட்டாகாசம் மடாகாசம் ரெண்டு கட்டாகாசமா எடுத்துங்க. ரெண்டு கட்டாகாசம் எடுத்துட்டா என்ன ஆகும்? இந்த கட்டத்தையும் விட்டுட்டேன் அந்த கட்டத்தையும் விட்டுட்டேன்னா அப்ப ரெண்டு ஆகாசமா நிற்காது. ஏன்னா ஒன்னா இருந்து அது உபாதியால ரெண்டாக மாறி இருந்தால் அப்ப நீங்க விசேஷணாம்சத்தை தியாகம் பண்ணினா ஒன்னா நிற்கும். இல்லைன்னா வெறும் ரெண்டா இருக்கிறதுலயே நீங்க விசேஷணாம்சத்தை தியாகம் பண்ணிட்டா அது ரெண்டா தான் இருந்துட்டு இருக்கும் கடைசி வரையும். அது என்னைக்குமே ஒன்னாக முடியாது இல்லையா? அதுக்காக இவ என்ன சொல்லணும், ஜீவன்ல ஆரம்பிச்சு, ஜீவன்கிறதுல பல விசேஷணங்கள் கூடினதாக அந்த ஜீவன் இருக்கு. இந்த விசேஷணங்கள்லாம் கேட்ட 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 இது என்ன ஆயிடும்னா இது பிரம்மத்துலதான் முடியும் அப்படின்னு காமிக்கணும்.
பிரம்மமே தான் இப்படி இருக்குன்னு காமிக்கணும். ஒரே பிரம்மன் தான் ஜீவனாகவும் இருந்துட்டு பரமேஸ்வரனாகவும் இருந்துட்டு இருக்குன்னு காமிக்கணும். அதுக்காக ஜீவன்ல கொஞ்சம் கொஞ்சமா உபாதியை கழட்டி பிரம்மமாக கொண்டு முடிக்கிறது. பிரம்மத்தையும் இதே மாதிரி கொண்டு வந்து ஜீவன்ல கொண்டு இது ஜீவன் தான் அப்படின்னு முடிக்கிறதாம். ஆக இந்த ரெண்டு விதமா உபக்கிரம உபசம்ஹாரத்தினால ஒரே வஸ்து உபாதியால ஜீவபாவத்தையும் பிரம்மபாவத்தையும் அடைஞ்சிருக்குன்னு காமிக்கணும். காமிச்சாதான் அந்த மகா வாக்கியத்துல அந்த ஜெகத ஜெகல் லட்சணம் பண்ணினா வஸ்து அகண்டம்னு சித்திக்குமா, இல்லாட்டா சித்திக்காது. இதுக்காக இந்த அதிகரணத்தை உபயோகப்படுத்துகிறார். ஆக இவ்வளவு காரியங்கள் இந்த சூத்திரக்காரர் பண்ணியிருக்கார். நிறைய பல இதுகளை கிருத்வா சிந்தான்னு சொல்லி வேற இடத்துக்கு உபயோகப்படும்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதே சமயத்துல மகா வாக்கியத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுத்து அதுக்காக என்ன வேணுங்கிற அம்சத்தை எடுத்து நிறைய வேலை பண்ணியிருக்கார்.